எங்கோ பிறக்கிறோம், எங்கோ வளர்கிறோம், எங்கோ ஒரு குடும்பத்தில் ஒரு மதத்தில் கலக்கிறோம், எங்கோ படிக்கிறோம், எங்கோ வேலை பார்க்கிறோம், எங்கோ போராடுகிறோம். இப்படி கோடிக்கணக்கான எங்கோக்கள் தான் நம்மள மாதிரி எங்கே பார்த்தாலும் வாழ்க்கையோட தினசரி இது சரி அது சரியில்லைன்னு முள்ள கட்டிகிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவில் போங்கடா நீங்களும் உங்கள் வாழ்க்கையம்னு சன்னியாசமே வாங்கி போனவங்க சிலர், கடவுள்லாம் இல்லை என்னடா வாழ்க்கைன்னு எந்த பற்றும் இல்லாதவங்க சிலர், முடியலடா இந்த மனுஷங்க கூட கடவுள் தாண்டா ஒரே கதின்னு மொத்தமாக சரண்டரானவங்க சிலர். இப்படி ஒரு டெம்ப்ளேட்குள்ளே தான் எல்லாரும் சிக்கி இருப்போம். இது லேஸ்பட்ட டெம்ப்ளேட் இல்லைங்க. ஏன்னா இதையே பிடிக்குதோ பிடிக்கலையோ தினந்தோறும் நமக்கு இல்லைனாலும் யாருக்காவது செஞ்சு தொலைக்கணும். இங்கே தான் என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம மேஸ்ட்ரோ இசைஞானி அருண் பிரஷியஸ் யங் கிங் இளையராஜா என்ற ராஜா சார். விவேக் லைட்டர் வெயினில் ஒரு ஷோவில் சொல்கிற மாதிரி கவலையை மறக்க தன்னை மறந்து தண்ணி தான் கெதின்னு இருக்கிற இடத்துலையும் நம்ம ராஜா சார் அவனுக்கு தேவைப்படுது. ஆக்சுவலி இட் இஸ் வெரி ட்ரூ. நீங்கள் சில நேரத்தில் சில பேரோட வயிற்று பசியை கூட கொஞ்ச நாளைக்கு ஹெல்ப் செய்கிறேன்னு தீர்த்துடலாம். பட் மறுபடியும் அவனுக்கு பசிக்கும், மறுபடி அவனை வாழ்க்கை துரத்திட்டே தான் இருக்கும். பட் பசியை கூட மறக்க அடிக்க வைக்கிற ஒரே மெகா மருந்து தான் ராஜா சார். சீரியஸாக இதுக்கே அவருக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா ப்ரெஷியஸ் அவார்ட்ஸையும் கொடுத்துடலாம். உடனே உலகத்தில் இருக்கிற எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் கம்போசர்ஸ்லாம் செய்யலையா, இவர் மட்டும் என்ன பெருசுன்னு கிராக் தனமாக கேட்கக்கூடாது. கண்ணா 1600க்கும் மேலே படங்கள், 7000க்கும் மேலே பாடல்கள், ஷெபா ஒரு மனிதனால் நினச்சி கூட பார்க்க முடியாத சாதனை. மைக்கேல் ஜாக்சன் எடுத்துக்காங்க, மூளை முக்கெல்லாம் தெரிஞ்ச ஒன் ஆஃப் த வேர்ல்ட் ஃபேமஸ் ஆர்டிஸ்ட். ஆனால் எவ்வளோ முக்கினாலும் அப்ராக்சிமேட்லி 250-300 பாட்டுகள் தான் அவர் லைஃப் டைமில் செஞ்சது. பட் நம்ம ஆள் மைக்கேல் இல்லை, மைக்கேல் மதன காமராஜன். அதாவது அவ்வளவு வெரைட்டி செஞ்ச ஒருத்தனும் கிடையாது. போட்ட பாட்டுகள் அப்படி, படத்துக்கு படம் மியூசிக்கல் தீம்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் அப்படி, பாடல்கள் எழுதின வரிகள் அப்படி, பாடின பாடல்கள் அப்படி, இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ் அப்படி, அண்ட் இப்போ எல்லார் கண்ணிலையும் விரல் விட்டு ஆட்டிகிட்டு இருக்கிற சிம்பனி அப்படி, அண்ட் இன்னும் எத்தனை ஆச்சரியங்கள் இருக்கோ. கொஞ்சம் நெஞ்ச பேரோட வாழ்க்கையிலேயே கலந்துருக்காரு. பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்லேருந்து பெரிய பெரிய கம்பெனி சிஇஓஸ்லேருந்து ஒவ்வொரு தமிழ் மக்கள் மனசுலையும் கலந்த ஒரு ஆச்சரியந்தான் நம்ம இசைஞானி. அவர் நாம் நினச்ச மாதிரி பேசுறது பிடிக்கலையா, பரவாயில்ல. நம்ம டெம்ப்ளேட்குள்ளே சிக்கலையா, பரவாயில்ல. நீங்கள் நினச்ச மாதிரி எந்த மாதிரியும் இல்லையா, பரவாயில்ல. நம்மளை மெய்மறக்க எத்தனை வருஷம் அவரோட வாழ்க்கையவே கூட மறந்து உழைச்சிருக்காரு. அதுக்காகவே எல்லாத்தையும் மறக்கலாம். பட் நாம் என்ன மறக்கிறது? மறக்கவே பட முடியாத வேலையை நம்ம கண் முன்னாடியே செஞ்சு காட்டியிருக்காரு. ராஜா சார், 50 இயர்ஸ் எங்கள் ரத்தத்தில் கலந்தது தான் உங்கள் சோல்ஃபுல் மியூசிக். And your music has traveled through every single memorable life moments of us. நீங்கள் இசையில் கையை வச்சா அது கண்டிப்பாக ராங்காக போனதே இல்லை. இந்த மாதிரி நாம் வாழ்ந்த காலத்தின் ஜீனியஸுக்கு ஒரு கையில் செஞ்சால் பத்தாது. தேங்க்யூ ராஜா சார். வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.